Hi friends, welcome to Nanjil JK Cooking World. இன்னைக்கு ஒரு ஈஸியான ஒரு ஆரஞ்சு ஜூஸ், அதாவது ஹோம் மேட் பண்ணக்கூடியது நல்ல ஒரு ஜூஸ். விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. நேச்சுரல் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் சம்மர் சீசனில் சூப்பராக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள், இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். 4 ஆரஞ்சு எடுத்துடுங்க. நல்ல ஒரு பிளம்பியாக உள்ள ஆரஞ்சு எடுத்துடுங்க. ஒரு இஞ்சி, சின்ன பீஸ் ஒரு இஞ்சி தொலி உரிச்சு வச்சுடுங்க. இந்த ஆரஞ்சை நீங்கள் 2ஆக டிவைட் பண்ணி கட் பண்ணி வச்சுடுங்க. இந்த 2ஆக டிவைட் பண்ண ஏன் வைக்கிறேன்னா, நமக்கு இது நம்ம புளியதுக்கு மேனுவலில் புளியதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஜாரில் போட மாட்டீங்க. அதாவது ஒரு சாதாரண ஒரு ஜூஸரில் போட்டீங்கன்னா நீங்கள் அடித்து எடுத்துக்கலாம், புளிஞ்சு எடுத்துக்கிடலாம். இங்கே ஜாரில் மிக்ஸி ஜாரில் போட்டீங்கன்னா அந்த சதையோடு போகும். இதை பாருங்கள், இது ஒரிஜினல். என்ன பாருங்கள், இதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி இதாகும். இது இந்த இதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது, கை வச்சு ப்ரெஸ் பண்ணும்பொழுது அந்த ஜூஸ் மட்டும்தான் இறங்கும் பாருங்கள். அந்த ஜூஸை மட்டும்தான் நம்ம கிளாஸில் எடுக்க போகிறோம். அந்த மீதி உள்ள சக்கை இருக்குது பாருங்கள், அந்த கோர், அதெல்லாம் நம்ம துளியை வெளியே போடுற வேண்டியதான். அது தேவை கிடையாது. இந்த ஜூஸரில் தனி ஜூஸ் நமக்கு ஒரு கிளாஸுக்கு 250 மில்லிகிராம் கிடைக்கும். அதாவது நான் 6 பழம் போட்டால் தான் நமக்கு 1/2 லிட்டர் கிடைக்கும். இது நான் 4 பழம் தான் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் 300 மில்லி தான் கிடைக்கும் இந்த ஜூஸ், ஒரிஜினல் ஜூஸ். இதை நல்லா என்ன பண்ணணும்னா, தனியாக அந்த ஜூஸை மட்டும் நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டு, இதில் எல்லாமே மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஹெல்த், சம்மர் சீசன் பெஸ்ட் ஜூஸ் ஆகும் பாருங்கள். இந்த ஜூஸை பிளெண்டரில் ஊற்றுங்க, அது ஒரிஜினலை. அதை ஊற்றிக்கிட்டு பாருங்கள், இவ்வளோ தான் கிடைக்கும். 4 பழத்துக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு பாருங்கள். இது 2 ஒன்றும் கிடைக்காது. இது ஒரு 3/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிடுங்க. நல்ல தண்ணி, ஸ்வீட் வாட்டர் ஊற்றிக்கிடுங்க. ஊற்றிக்கிட்டு இதுக்கு கூட நீங்கள் வச்சுருக்கு இஞ்சி ஒரு சின்ன பீஸ், நான் ரொம்ப போடுறாங்க, சின்ன பீஸ் இஞ்சி போடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் சாட் மசாலா போடுங்க. அது எல்லாருக்கும் அந்த ஸ்மெல் பிடிக்காது. இதுக்கு கூட என்னென்னா ஐஸ் வாட்டர், இந்த கியூபுக்கு இருப்பாங்க, ஒரு 5-6 பீஸ் ஐஸ் வாட்டர். சிலவங்க ஐஸ் வாட்டர் பிடிக்காது, சிலவங்களுக்கு பிடிக்கும். சில களி உள்ளவங்களுக்கெல்லாம் பிடிக்காது. அதையும் போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவைப்பட்டால் சால்ட் போடுங்க, இல்லையானா தேவைப்பட்டால் சுகர் போடுங்க. தேவைக்கு உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தால், குழந்தைகளுக்கு இனிப்பு தேவைன்னா 2 ஸ்பூன் போடுங்க, டீஸ்பூன் போடுங்க. பெரியவங்களுக்கு சால்ட் போட தான் பெஸ்ட்டு. அதுக்கு பிறகு நம்ம நல்ல ஒரிஜினல் ஆர்கானிக் ஹனி தேன் வாங்கிக்கிடுங்க. தேன் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிடுங்க, இல்லையானா 2 டீஸ்பூன் ஊற்றிக்கிடுங்க. நான் 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். இது ஏன்னா ஒரு இனிப்பு தன்மைக்காகவும், நல்ல ஒரு அயன் பாருங்கள், நமக்கு தேவையான பாருங்கள் எல்லா மினரலும் கிடைக்கும். கார்போஹைட்ரேட் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, சோடியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, சுகர் இருக்குது, விட்டமின் இருக்குது, விட்டமின் சி, ஏ, கால்சியம் இருக்குது, அயன் கிடைக்குது பாருங்கள். இதெல்லாம் ஒரு 2-3 மினிட் பிளெண்ட் பண்ணுங்கள். நல்ல பிளெண்டர் அடிச்சுக்கிட்டு 3 மினிட் நல்லா அடிங்க. அடித்த பிறகு உங்களுக்கு தேவையான கூட தண்ணி ஊற்றிவிடுங்க. ரொம்ப திக்காக இருந்தால் பிடிக்கலை, நாக்கில் ஒட்டுது, அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுங்க. பாருங்கள், இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதை ஈவினிங் பிள்ளைங்களுக்கு களைப்பாக வந்திருந்தால் ஊற்றி கொடுங்க. இல்லைன்னா சம்மர் சீசனில் வீட்டில் இருக்கக்கூடிய டைமில் அடிக்கடி இந்த ஆரஞ்சு ஜூஸ் குடிங்க. நம்மளுடைய இப்போ சிச்சுவேஷனுக்கு, அதாவது கொரோனா டைமில் இந்த ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறது எவ்வளவோ நல்லதாகும். கண் பார்வை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதை குடிக்கும் பொழுது ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா கண்ணில் உள்ள எந்த குறையும் வராது. அதில் உள்ள பார்வை கிளியராக கிடைக்கும் உங்களுக்கு. இதை பார்த்துக்கிடுங்க. நான் இந்த எக்ஸ்பிரஷனை எல்லாமே கொடுத்துருக்கேன், மெஷர்மெண்ட்லாம் வீடியோவில் ஒன்று வந்திருக்கு. இதை செய்து பாருங்கள். குழந்தைகளுக்கு கொடுங்க. டெய்லி 2 ஜூஸ் கொடுங்க. பெரியவங்களுக்கு குடிக்கலாம், சின்ன பிள்ளைங்களுக்கு குடிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த இடமா புதினா இலை போட்டு லாஸ்ட்டில் போட்டு கொடுங்க. தேவைப்பட்டால் சிலவங்க இந்த சாட் மசாலா போடுவாங்க, சிலவங்க இந்த மின்ட் போடுவாங்க. இதெல்லாம் தேவைப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா எல்லாருக்குமே வேண்டாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். நல்ல ஒரு சூப்பரான ஹெல்த்தியாக நமக்கு இன்றைக்கி ஒரு ஜூஸ் கொடுத்துருக்கேன். இது ஹோம்மேடு. நம்ம வீட்டில் எந்த ஒரு கலரும் எந்த ஒரு மிக்சிங் கிடையாது. பாருங்கள், அருமையான ஜூஸு. இதை செய்து கொடுங்க. பிள்ளைங்களுக்கு நல்ல சூப்பராக இருக்கும், புத்துணர்ச்சியாக இருப்பாங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய குக்கிங் வீடியோவை பார்த்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எங்களுக்கு மென்ஷன் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் குக்கிங் சேனல். மீண்டும் அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோடு பார்க்கலாம். உங்கள் ஜேகே. நன்றி, வணக்கம்.